அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். என் பெயர் நர்மதா. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி முடித்தேன். அதுக்கப்புறம் ஹெல்த் அட்வைசராக இருக்கேன். இப்போது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் எப்படி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ இப்போது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நார் சத்து உள்ள உணவுகள், பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், அப்புறம் இந்த இஞ்சி டீ, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மாதவிடாய் காலங்களில் நம்ம நல்லா உறுதியாக இருக்கணும். அது கூடவே நல்ல உடல் பயிற்சியும் இருக்கணும். இப்போது ஜென்ரலாகவே ஹெல்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு, அப்புறம் உடல் பயிற்சி, அப்புறம் மனதுக்கு அப்புறம் உடலுக்கு ரெண்டுத்துக்குமே டிடாக்ஸ் இருக்குது. அதுவும் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். பாசிட்டிவ் தாட்ஸ், எண்ணங்களும் பாசிட்டிவாக வச்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது போதுங்க உங்கள் வாழ்க்கையை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. இதை லீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. இப்போது நான் வந்து ஃபெமி நாப்கின் வந்து யூஸ் பண்ணேங்க. அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நிறைய நன்மைகள், எனக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய நன்மைகளை பண்ணுறதை நான் உணர்ந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பெண்கள் நிறைய பேர் அவங்களோட நன்மைகளை வந்து எனக்கு இது நடந்திருக்கு, நன்மையாயிருக்குன்னு சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் நிறைய பெண்களுக்கு நான் இதை பரிந்துரை பண்ணுவேன், என்னை சுற்றி உள்ள பெண்களுக்கு. அப்போ ஒரு சின்ன தொழில் வாய்ப்பும் கிடைச்சிது. அதனால் நான் ஃபெமிக்குள்ளே வந்தேன். ஃபெமி வந்து இப்போது ஃபெமி 9 ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக சக்ஸஸ் மீட் ஒன்று நடத்துனாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இதை பயன்படுத்திட்டு மாதவிடாய் காலங்களில் அவங்க பயன்படுத்திட்டு இது நல்லா இருக்குன்னு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாஸில் நீங்களே தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க சானிடரி நாப்கின்ஸ்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்க பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்மி விலையில் கிடைக்குது, மலிவான விலைன்னு யூஸ் பண்ணுறோம். அது நல்ல நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு யாராவது யோசிக்கிறோமா? கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள். இப்போது பிளாஸ்டிக் நாப்கின்ஸ்னால 63% பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு. தேடி பாருங்கள், கூகுள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நான் சொல்கிறேன்னு நம்பணும்னு அவசியம் இல்லை, நீங்களே தேடி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலங்களில் வந்து அது வந்து பர்ஃப்யூம்னு அடிக்கிறாங்க. அது வந்து கேன்சர் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள நாப்கினை நம்ம யூஸ் பண்ணணுமா? பெண்களே, நம்ம வந்து ஸ்மார்ட்டான பெண்கள்னால் நம்ம மேலே அக்கறை செலுத்தணும். மாதவிடாய் காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின் தரமாக இருக்குதா, பின்விளைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் யூஸ் பண்ண நாப்கினில் ஃபெமினைன் நாப்கின் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனியான்ங்கிறது வந்து பாக்டீரியாவை கில் பண்ண உதவி செய்யுது. ஃபார் இன்ஃப்ராரெட் வந்து நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்க உதவி செய்யுது. மேக்னெட்டிக் நம்மளை உற்சாகமாகவும் நல்ல முடிவுகள் எடுக்கவும் உதவி செய்யுது. நானோ சில்வர் பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம நாணமில்லா சுரப்பிகள் கிளான்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இதனால் நம்ம இம்யூனிட்டியும் பூஸ்டப் ஆகுது. கைட்டின்ற பொருள் இந்த மொத்த விஷயமும் நாப்கினும் மக்கி போகிறதுக்கும் யாருக்கும் எந்த தொற்று வராமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த கைட்டின்ற பொருள் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வேலை செய்யும். அது வந்து நம்ம மண்ணில் போட்டாலும் அது சுற்றுச்சூழலில் வந்து பறவைகள், விலங்குகள் வந்து எந்த தொற்றும் அடையாமல் அது 24 மணி நேரம் வச்சுக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ளோவை பொறுத்து நீங்கள் பேடை மாற்றிக்கலாம். அப்புறம் இதில் வந்து லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீதபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சஃபகேஷனும் இருக்காது, கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏர் லேட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. காட்டன் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன். இது வந்து ரீசைக்கிள் பண்ணதில்லை. சிம்பிள் லேமேன் டேர்மில் சொல்லணுன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இதனால உறிஞ்சும் தன்மை ரொம்ப நல்லாவே இருக்கும். அது நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மொத்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா மண்ணில் மக்கிடும். இது ஃபுல்லாகவே வந்து இந்த கவர் வந்து சில்வர் கிரேட் பேப்பரு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில்வர் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு எந்த சைட்லேயும் எந்த பூச்சி குப்பை எதுவும் போகாது. பத்திரமா நீங்கள் சேஃப்டியாக ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கமர்ஷியல் கம் கிடையாது. ஸோ மொத்தமாகவே அந்த பேண்டீஸில் எதுவும் ஸ்டிக் ஆகாது. நீங்கள் வாஷ் பண்ணி உங்கள் பேண்டீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தவித பாதிப்பும் இருக்காது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பைரி இருக்கும். இதில் வந்து 3 years எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து FDA CE ISO தரச்சான்றிதழ் பெற்றிருக்கு. FDA CE இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித குலம், ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் ஆர்கானிசம், அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத போது தான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த தரச்சான்றிதழ் பெற்றிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் இதில் 4 சைஸ் இருக்குது. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. அதில் 410 mm வந்து எக்ஸ்ட்ரீம் ஹெவி ஃப்ளோ இருப்பாங்க பார்த்தீங்களா, நார்மலாக இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கவங்க வந்து அந்த 410 mm யூஸ் பண்ணலாம். அதில் 5 பேடுகள் இருக்கும். அப்புறம் 320 mm வந்து ஹெவி ஃப்ளோவாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அதில் 10 பேடுகள் இருக்கும். 280 mm வந்து நார்மல் ஃப்ளோ, அதில் 12 பேடு இருக்கும். ஸோ இந்த 320யும் 280யும் தான் பெரும்பாலான பெண்கள் பயன்படுத்துறது. அந்த 180 mm என்னன்னா டெய்லி வேர் பேட். அதுலேயே டெய்லி வேர்னு இருக்குது. அது எதுக்கு எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இச்சிங், இரிட்டேஷன், அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் PCOD, PCOS, அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த டெய்லி வேர் யூஸ் பண்ணணும். அதை தினந்தோறும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும், தூங்க போகிறதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தூங்க போகும்போது நம்ம லூஸ் ஃபிட் ட்ரெஸ் தான் போடணும். அதுதான் வந்து செல்ஃப் ஹைஜீனுக்கு உகந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த டெய்லி வேறு மற்ற டைம் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் சைக்கிள் முடிஞ்சுமே சில ஸ்பாட்ஸ் வரும். அந்த மாதிரி டைமில் கூட யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா அந்த ஜெல் வந்து இதில் இருக்காது டெய்லி வேரில். அதனால் உறிஞ்சும் தன்மை இருக்காது. அது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஹெவியாக இருக்கிற போது அதை யூஸ் பண்ண முடியாது. மித்த டைம்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த டெய்லி வேர் யூஸ் பண்ணலாம். இதில் இன்டைரக்ட் பெனிஃபிட்டும் இருக்குது. இது ஏன் ஆண் பெண் இருவரும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் சில பேருக்கு தைராய்டெலாம் இருக்குது. இது நான் சொல்லியிருந்தேன் முன்னால். இந்த கிளாண்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது, ஹார்மோனெல்லாம் பேலன்ஸாக வச்சுக்குது. அப்படிங்கிறதுனால தைராய்டு ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணுது. ஸோ ஆண்களும் இதை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க சானிட்டரி நாப்கினை இந்த பிளேட்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெமினைனோட பாருங்கள் ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருக்கு. ஸோ எந்த தூசி குப்பையும் போகாது. தனியாக நீங்கள் இந்த பேக் வச்சுட்டா கூட, பேக்கில் வச்சுட்டா கூட குப்பையெல்லாம் உள்ளே போகாது. இப்போ நான் வந்து இதில் 50 ml இருக்கேன். ஓகேங்களா, 50 ml தண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 ml தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற சானிட்டரி நாப்கின்ல போர் பண்ணுறேன். 50 ml. ஸோ இப்போ நம்ம ஃபெமினைனில் 50 ml சரிங்களா போர் பண்ணுறேன். நல்லா முடிஞ்சிச்சுங்க. நான் இதில் மேலும் ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 50 ml எடுத்து ஃபெமினைனில் போர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் இருக்க இந்த நாப்கின்ல மேலும் ஒரு 50 ml யூஸ் பண்ணலாம். இப்போவே பாருங்கள் தண்ணி மேலே வருது. மேலும் ஒரு 50 ml யூஸ் பண்ணலாம்.
தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும் பிளேட்லாம் இருக்குது. தொட்டி காமிக்க தேவையில்லை, பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. இதே நம்ம ஃபெமினைன் பாருங்க, அழுத்தேன் எங்கேயும் தண்ணி வரல, கையிலையும் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க. ஸோ இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாகவே கிடைக்கிது. கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள். சில நாப்கின்லாம் வந்துட்டு 30 ரூபா 40 ரூபான்னு சொல்கிறாங்க. சாதாரண வெறும் காட்டன் ரோல் நம்ம காயங்களுக்கு யூஸ் பண்ணுறதே 30 ரூபா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேடாக வச்சு 30 ரூபாய்க்கு தராங்களே, அது எப்படி இருக்கும், தரமானதான்னு யோசிச்சுருக்கீங்களா? ஒரு ஆச்சரியமே படுவீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா. அது பார்த்திங்கன்னா காட்டனே கிடையாது. இந்த கார்ட்போர்டு, அப்புறம் நியூஸ் பேப்பரு, இதெல்லாம் ரீசைக்கிள், அப்புறம் வேண்டாத காட்டன்னு கழிக்கப்பட்ட காட்டன்லாம் எடுத்து மறுசுழற்சி பண்ணுறாங்க. மறுசுழற்சி பண்ணும்போது அது பழுப்பு நிறமாக தானே இருக்கும். அது வெள்ளையாகிறதுக்கு குளோரின், ப்ளீச்சிங்லாம் கலக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கலக்கும் போது டயாக்சின்ற ஒரு கெமிக்கல் வந்து நிறைய கேடு விளைவிக்குது நம்ம மனித உடலுக்கு. அதை பற்றி நீங்களே போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த நாப்கின்ல இருக்க லேயர்ஸ் பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஈரமாக இருக்குன்னா எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எதுவுமே பிளாஸ்டிக் தான் பாருங்கள், கிளியலை இழுத்து பாருங்கள் இப்படி இருக்குது. அடுத்த லேயர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இங்கே ஜெல்லு பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன். இது வந்து சிலிக்கான் ஜெல்லுங்க. இது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப கேடு விளைவிக்குது. இது வந்து ஸ்மெல்லு தெரியாமல் இருக்க தான் பர்ஃப்யூம் அடிக்கிறாங்க. இவ்வளோதாங்க இருக்கே ஜெல்லு. காட்டன் பாருங்கள், இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற காட்டன். இது பாருங்கள், கொஞ்சம் இன்னும் தண்ணி வருது. கடைசியாக பாருங்கள் பிளாஸ்டிக்கு பாருங்கள், பலூனு இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஆட்டோட்டமே இல்லை. இதை வந்து நம்ம பிறப்பொருட்குள்ளே வச்சா எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஃபெமி நாப்கினை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லைட் பேப்பர் இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதில். அப்புறம் இது வந்து பேப்பர் கிழிஞ்சு போயிடுது. அப்புறம் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 5 டெக்னாலஜி உள்ள ஸ்ட்ரிப்புங்க. இதில் தான் அதில் இருக்குது ஸ்பெஷலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன், இங்கே ஒரு லேயர் வச்சுருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எல்லாமே வந்து டேரபிள். ஜெல்லு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எல்லாத்தையும் எப்படி உறிஞ்சி வச்சுருக்குன்னு. இதுலேருந்து கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வரலைங்க. மேலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்படியே போடுறேன். பாருங்க எல்லாமே இதுவும் பேப்பர் தான். இது கடைசியாக இருக்கிறதும்
பயோடிகிரேடபிள் தான், கிழிஞ்சிடும். எல்லாமே வந்து மண்ணில் மங்கி போகும் ஃபுல்லாமே. ஸோ இதில் இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 50 ml தண்ணி எடுத்து ஊற்றுறேன். பாருங்க ஃபுல்லாகவே எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிச்சு, தண்ணியே வரல. மொத்த ஜெல்லுமே அப்போ எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்குன்னு இதிலேருந்தே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து இதை நிறைய நேரம் பயன்படுத்திக்கலாம். இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்க பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுது இந்த 5 டெக்னாலஜி உள்ள விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பயன்படுத்தலாம். பெண்களே, நம்ம வெளி அழகுக்காக நிறையா செலவு செய்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு முக்கியத்துவம் தரும். நம்ம கர்ப்பப்பையை பாதுகாப்பாக ஒரு விஷயம் வச்சுருக்கு உதவி செய்யுதுன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் தரலாம் இல்லைங்களா? கர்ப்பப்பை மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்பு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க ஃபெமினைன் உதவி செய்யுது. ஒரு முறையாவது இதை வாங்கி பயன்படுத்துங்க. இது எப்படி வாங்குறது அப்படின்னா, கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். உங்களுக்கு மேலும் சில சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி பகிர்ந்துக்கணும்னாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா விலை அதிகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அது தெரிய வரும் இது விலை அதிகம் இல்லை. ஏன்னா அங்கே நிறைய பேடுகள் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியறது கூட இல்லை. கிராமப்புறங்களில் இன்னும் நிறைய நேரம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் வேலைக்கு போகணும். அவங்களும் அதே போல தான், காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க மாற்றுறதுக்கு இடம் கூட இல்லை. நம்மளால் அலுவலகங்களில் போய் மாற்றிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால நிறைய நேரம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய பேர் கர்ப்பப்பையே எடுத்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அங்கே வந்து நம்ம 3 மணி நேரம் ஒருக்க நாப்கினை மாற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம 24 மணி நேரம் வச்சுருக்கலாம்னு டிசைன் பண்ணதுனால உங்கள் ஃப்ளோ பொறுத்து மிகுந்தபட்சம் பார்த்தா 2 வச்சா போதும் ஒரு நாளைக்கு. அப்படி பார்க்கும்போது பேட்களின் எண்ணிக்கை குறையுது. ஸோ அதனால காஸ்ட்லியாக அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்பை நம்மளை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு இது வந்து விலைன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன். சகோதரிகளே, ஃபெமினைன் நாப்கினை பயன்படுத்தினீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்தீங்கன்னா நீங்களே உங்களோட நண்பர்களுக்கு அப்புறம் உறவினர்களுக்கெல்லாம் பகிர்வீங்க. இது ஒரு தரமான பொருள், தரமான நாப்கின், நம்பி வாங்கலாம். நீங்கள் ஒரு முறையாவது வாங்கி பாருங்கள். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீடு தேடி வந்து கொடுப்போங்க நாங்கள். அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ தான். மாதவிடாய் காலங்களில் மற்ற நாட்கள் போலவே ஹாப்பியாக இருக்கலாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் மற்ற வீடியோஸில் போடுவேன். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.